விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 9 பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மடத்துப்பட்டி பட்டாசு ஆலையில் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 9 பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தீ விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பகிரலாம். நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் மீட்பு பணியிலும் தீவிரமாக தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வந்த நிலையில் இதில் 9 பேர் படுகாயமும் அடைந்துள்ளனர். இதில் அந்த மேலும் ஒருவர் உயிரிழந்து இருக்கக்கூடிய அந்த சோகமான நிகழ்வும் ஏற்பட்டுள்ளது. சிவகாசி அருகே பேரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ், இவர் நாகூரில் உள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு உரிமம் பெற்ற எக்ஸ்லஸ் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இந்த பட்டாசு ஆலையில் 40க்கும் மேற்பட்ட பட்டாசு அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டு வரும்போது திடீரென விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்து ஏற்பட்டவுடன் தொழிலாளர்கள் அங்கிருந்து அலறி அடித்தபடி ஓடியும் உள்ளனர். ஆனாலும் சிலர் அந்த வெடி விபத்திலும் சிக்கியும் மாட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த சாத்தூர், சிவகாசி, வேப்பங்கோட்டை அந்த தீயணைப்பு துறையினர் அந்த ஆலையில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தை முற்றிலுமாக அணைக்க ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் அந்த தொடர்ச்சியான அந்த பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டு உள்ளது. பட்டாசு மற்றும் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறுவதால் அந்த மீட்பு பணியானதும் அங்கு துரிதமாக ஈடுபட முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை இந்த தீ விபத்தில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக பட்டாசு ஆலை வெடி விபத்தில் வேப்பங்கோட்டை கலைஞர் காலனி பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் அந்த பகுதியில் முழுவதும் பெரும் சோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.